கேட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பணம் தரும் நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் மூல நட்சத்திரம் தான். 2வது நட்சத்திரம் பணம் தரும். இந்த 2வது நட்சத்திரம் எப்போவுமே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பணம் தரும் நட்சத்திரம். இந்த பணத்தை வாங்கி எங்கிருந்தாலும் வாங்கி கொண்டு வந்து சேர்த்துறதே கேட்ட நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் தான். அப்போ இந்த மூல நட்சத்திரக்காரன் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, வீட்டில் ஒரு ஆஞ்சநேயர் படம் எப்போதுமே இருக்கணும். இந்த ஆஞ்சநேயருடைய படம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பணம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று, நம்மளுடைய பாக்கெட்லேயும் கூட ஆஞ்சநேயருடைய படம் இருக்கலாம். அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர் ஆஞ்சநேயர். கேட்ட நட்சத்திரக்கார ஆஞ்சநேயர் படத்தை வச்சாங்கன்னா அவங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் இது வரும். அதுக்கு அடுத்தபடியாக அதாவது தெய்வ அனுகூல நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. 6வது நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம். இந்த 6வது நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முன்னோர்கள் அன்றைக்கி அந்த காலத்தில் வாழ்ந்ததில் இந்த 6வது நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்துக்கு கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த அவிட்ட நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் தெய்வ அனுகூல நட்சத்திரம். இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை அந்த காலத்திலேயே தெய்வம்னு சொல்லி வச்சுருக்காங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சுன்னு. இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரங்கிறது நம்ம லைஃப்பில் இருக்கணுமா அப்படின்னா பாருங்கள். அப்போ நம்ம கரெக்டாக பாருங்கள், இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது அந்த கேட்டையில் இருக்கிறவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் எப்போவுமே நீங்கள் தெய்வ அனுகூலமாக வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்தது உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம், அது 15வது நட்சத்திரம். அப்போ 15வது நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டால் மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம். இதுக்கு பேர் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். உங்கள் போன ஜென்மத்தில் யாராவது ஒருத்தர் பழகுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்க மாட்டிருக்குதுங்க முன்னோர்கள் வாழ்ந்ததில் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அல்லவா. பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இது உங்கள் வாழ்க்கையில் மிருகசீரிஷ நட்சத்திரம் தான். அதுக்கு அடுத்தபடியாக அதாவது 24வது நட்சத்திரம். 24வது நட்சத்திரம்னா என்ன, உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்ததில் 24வது நட்சத்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா. அப்போ 24வது நட்சத்திரம் இங்கே அவிட்டம், அங்கே மிருகசீரிஷம், இங்கே சித்திரை நட்சத்திரம் வரும். இந்த சித்திரை நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் அதாவது நிலையான நட்சத்திரம்.